வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 2 ஸ்ட்ரக்சர்ஸ் கத்துக்க போறோம். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ நம்ம எந்த மாதிரி இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, இப்போ ஒரு பையன் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றான்னு வச்சுக்கோங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாவது பண்ணிட்டே இருக்கான் அப்டின்னா, நம்ம சொல்லுவோம் இல்லையா? "என்ன அவன் இப்படியெல்லாம் பண்றான்? நீ கொஞ்சம் சொல்லக்கூடாதா?" அப்டின்னு கேட்டா, "நான் சொல்லாமலாம் இல்ல. நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனா அவன் தான் கேட்க மாட்டேங்கிறான்." அப்டின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நான் சொல்லாமல் இல்லை. நான் கேட்காமல் இல்லை. நான் செய்யாமல் இல்லை. இந்த மாதிரி நம்ம சொல்றோம். பாருங்க டபுள் நெகட்டிவ். பொதுவா இங்கிலீஷ்ல டபுள் நெகட்டிவ் கூடாது அப்படின்னு நம்ம எப்பவும் சொல்லுவோம். ஆனா, டபுள் நெகட்டிவ் வர்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரும் இருக்கு. அத நாம இங்கிலீஷ்ல லைட்டோடீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லைட்டோடீஸ்ன்னா டபுள் நெகட்டிவ் வச்சு சொல்ல வர்ற விஷயத்த கொஞ்சம் பொலைட்டா, சாஃப்ட்டா சொல்றது. ஸோ நாம இன்னைக்கு இந்த லைட்டோடீஸ் வச்சு வர்ற 2 ஸ்ட்ரக்சர்ஸ் கத்துக்க போறோம். 1 நான் கேட்காமல் இல்லை, நான் சொல்லாமல் இல்லை, நான் செய்யாமல் இல்லை. இந்த மாதிரி சொல்றதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். இன்னொன்னு அவள் இதைப் பற்றி அறியாதவள் இல்லை. அவன் எதிலும் அக்கறையற்றவன் இல்லை. இந்த மாரியெல்லாம் சொல்றதுக்கான இன்னொரு ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த 2 ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கலாம். அவள் அக்கறையற்றவள் இல்லை. அவன் அதைப் பற்றி அறியாதவன் இல்லை. இத தான் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லப் போறோம். இதுக்கான ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்களான்னா, சப்ஜெக்ட், அதுக்கு ஏத்த மாரி பி வெர்ப், நாட் பிளஸ் அன் சேர்த்து வர்ற அட்ஜெக்டிவ். அன் சேர்த்து வர அட்ஜெக்டிவ்னாலே நெகட்டிவ்னு அர்த்தம். முன்னாடி ஒரு நாட் சேர்த்துக்கிறோம். அப்ப இந்த நெகட்டிவும் கேன்சல் ஆகி பாசிட்டிவ் ஆயிடும். நம்ம சொல்ற மாதிரி நான் சொல்லாமல் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நான் சொன்னேன் அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா? ஸோ அதான் அந்த பாசிட்டிவான விஷயத்த சொல்றதுக்கு நம்ம டபுள் நெகட்டிவா வச்சு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி தான் இப்ப சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். இந்த அன் அட்ஜெக்டிவ் நம்ம சொல்றோம் இல்லையா? அன் சேர்த்து வர அட்ஜெக்டிவ் சும்மா எக்ஸாம்பிள்ஸ்க்கு சிலது எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு விஷயத்தை நாம் அறிந்திருக்கிறோம் அப்படின்னா அவேர்ன்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம அன்அவேர் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். இன்ட்ரஸ்டட்னா அன்இன்ட்ரஸ்டட் இந்த மாதிரி வார்த்தைகள தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு இதுல எவ்ளோ ரிஸ்க் இருக்கு. இத போய் செய்றேங்கிறியே! அப்படி நம்ம சொன்னோம்னா, எனக்கு இதுல உள்ள ஆபத்துகள் பற்றி தெரியாமல் இல்லை. நான் இதில் உள்ள ஆபத்துக்களை அறியாதவன் இல்லை. இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்ல. நான் அத செஞ்சு தான் ஆகணும். அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். எனக்கும் இதுல ரிஸ்க் இருக்குன்னு தெரியும் அப்படிங்கிறது தான் இதுல உள்ள ரிஸ்க் பத்தி எனக்கு தெரியாம இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்லையா? சோ ஒரு விஷயத்தை அறிந்திருப்பது அவேர். அதுக்கு ஆப்போசிட்டா அன்அவேர் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர ஒரு தடவ பார்த்துடலாம். இத தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ நான் இதைப் பற்றி அறியாதவன் இல்லை. அதுதான் நம்ம ஃப்ரேம் பண்ண போற சென்டென்ஸ் இல்லையா? சோ சப்ஜெக்ட் ஐ. அதனால பி வெர்ப் ஆம், நாட், அன் சேர்த்து வர அட்ஜெக்டிவ். அன்அவேர் ஆஃப். வாட்? த ரிஸ்க் இன்வால்வ்ட். அதுல உள்ள ஆபத்துக்கள் பற்றி. ஐ அம் நாட் அன்அவேர் ஆஃப் த ரிஸ்க் இன்வால்வ்ட். ஐ அம் நாட் அன்அவேர் ஆஃப் த ரிஸ்க் இன்வால்வ்ட். ஐ நோ இட். அதுதான் நம்ம அப்படி சொல்றோம். இப்போ என்னுடைய ஃபியூச்சர பத்தி உங்களுக்கு அக்கறையே இல்ல அப்படி கேட்டா, நம்ம சொல்லுவோம் இல்லையா? நாங்கள் உன் எதிர்காலத்தை பற்றி அக்கறை இல்லாதவர்கள்லாம் கிடையாது. எங்களுக்கும் அந்த கவலை எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். சோ அக்கறை இருக்கிறது அப்படின்னா ஒருத்தவங்கள பத்தி ஒரு விஷயத்தை பத்தி கவலைப்படுறத நம்ம கன்சர்ன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம அன்கன்சர்ன்ட் அப்படின்ற வார்த்தைய அதோட ஆப்போசிட்டா எடுத்துட்டு இருக்கோம். இப்போ சப்ஜெக்ட் நாங்கள் வி. அப்போ பி வெர்ப் ஆர் இல்லையா? சோ வி ஆர் நாட் அன்கன்சர்ன்ட் அபௌட் யுவர் ஃபியூச்சர். வி ஆர் நாட் அன்கன்சர்ன்ட் அபௌட் யுவர் ஃபியூச்சர். உங்கள பத்தி, உன்னோட ஃபியூச்சர பற்றின்னு இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல அபௌட். உன்னோட ஃபியூச்சர பத்தி அக்கறை இல்லாதவங்க கிடையாது நாங்க. எங்களுக்கும் அந்த கவலை இருக்கு. வி டூ கேர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் இந்த இடத்துல டூ? எம்பசைஸ் பண்றப்போ நாம பாசிட்டிவ் சென்டென்சஸ்ல இந்த மாதிரி ஒரு டூவ சேர்த்துக்கிறோம். எங்களுக்கும் அந்த கவலை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான் வி டூ கேர் அப்படின்னு நம்ம சொல்றோம். வி ஆர் நாட் அன்கன்சர்ன்ட் அபௌட் யுவர் ஃபியூச்சர். வி டூ கேர். அவ கொஞ்சம் கூட அவ பாரேன் ஒரு கொஞ்சம் கூட இரக்கமே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு அவ இரக்கமற்றவள் அப்படிலாம் கிடையாது. அவ அவ்ளோ அது அவளுக்கு வெளிப்படுத்த தெரியறதில்ல. அவ அத வெளிப்படுத்துவதில்லை அப்படின்னு சொல்றோம் நம்ம. அவ அப்படி இருக்கா அப்படி. அதனால நீ அவள ரொம்ப கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாதவள் அப்படின்னு நீ நினைச்சுக்கிற. பட் அப்படி இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அவள் இரக்கமற்றவள் அல்ல. இரக்கம் அப்படின்னா கைண்ட்ன்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த இடத்துல அன்கைண்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்போ சப்ஜெக்ட் ஷீ இல்லையா? அப்ப ஷீ இஸ் நாட் அன்கைண்ட். அவளுக்கு அத எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. ஷி டசன்ட் எக்ஸ்பிரஸ் இட் ஓப்பன்லி. She doesn't express it openly. She is not unkind. She just doesn't express it openly. இப்போ ஒருத்தவங்க
புதுசா வந்திருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஊர்லாம் தெரியாது. இந்த ஊர்ல இப்படி இருக்கும், அப்படி இருக்கும் நம்ம சொன்னோமானா, இல்ல அவருக்கு இந்த இடம் பரிச்சயம் இல்லாததெல்லாம் கிடையாது. அவருடைய ரிலேட்டிவ்ஸே சில பேர் இந்த ஊர்ல இருக்காங்க, அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ ஒரு இடம் பரிச்சயமானது அப்படின்னா ஃபெமிலியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பரிச்சயம் இல்லை, பரிச்சயம் இல்லாதது அப்படிங்கிறப்போ, அதோடைய நெகட்டிவ் ஃபார்ம் அன்ஃபெமிலியர் இந்த வார்த்தைய தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்ப ஹி இஸ் நாட் அன்ஃபெமிலியர் வித் திஸ் பிளேஸ். இந்த இடம் அவருக்கு பரிச்சயம் இல்லாததெல்லாம் இல்லை. ஹி இஸ் நாட் அன்ஃபெமிலியர் வித் திஸ் பிளேஸ். அவரோட ரிலேட்டிவ்ஸே கொஞ்சம் பேர் இங்க இருக்காங்க. சம் ஆஃப் ஹிஸ் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ் லிவ் ஹியர். இந்த ஊர்ல தான் இருக்காங்க. அதனால அவருக்கு இந்த ஊரே தெரியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஊர் அவருக்கு பரிச்சயமானது தான். அவருடைய ரிலேட்டிவ்ஸே இங்க இருக்காங்க. அதை தான் நாம இந்த இடம் அவருக்கு பரிச்சயம் இல்லாததெல்லாம் இல்ல. அவருக்கும் தெரியும் தான் அப்படி சொல்றோம் நம்ம. He is not unfamiliar with this place. Some of his distant relatives live here. உனக்கு இந்த சேலஞ்ச ஏத்துக்க விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னா, அவன் சவாலை ஏற்க விருப்பம் இல்லாதவன்லாம் கிடையாது. ஆனா, அதை ஏத்துக்கிறதுக்காக சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ விருப்பப்படுறத நம்ம வந்து வில்லிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். விருப்பம் இல்லாதது அப்படின்னு சொல்றதுனால அன்வில்லிங் அப்படின்னு ஆப்போசிட்டா சொல்லப் போறோம். அப்போ ஹி இஸ் நாட் அன்வில்லிங் டு அக்செப்ட் த சேலஞ்ச். சவாலை ஏற்க விருப்பம் இல்லாதவன்லாம் கிடையாது. அப்படி சொல்றதுக்காக ஹி இஸ் நாட் அன்வில்லிங் டு அக்செப்ட் த சேலஞ்ச். பட் ஹி டஸ் ஹேவ் சம் கண்டிஷன்ஸ். இந்த இடத்துல டஸ்ன்னு வருது பாருங்க. இந்த மாதிரி சென்டென்சஸ்ல நம்ம வந்து இப்ப சொல்றப்பவே அவன் விருப்பம் இல்லாமலாம் கிடையாது. அவனுக்கும் விருப்பம்லாம் இருக்கு. ஆனா கண்டிஷன்ஸ் எழுது இருக்கு. அப்படி கொஞ்சம் எம்பசைஸ் பண்றதுக்கு தான் நம்ம யூஸ்வலா நம்ம எப்படி சொல்லுவோம்? ஹி ஹேஸ்ன்னு சொல்லுவோம். ஹி ஹேஸ் சம் கண்டிஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஹேஸ் தான் டஸ் பிளஸ் ஹேவ்னு பிரிச்சு ஹி டஸ் ஹேவ் சம் கண்டிஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த மாதிரி இந்த டூ டஸ் இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சென்டென்சஸ்ல எம்பசைஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். He is not unwilling to accept the challenge, but he does have some conditions. So, நிறைய ஒரு கஷ்டமான வேலை. இவ்வளோ கஷ்டமான வேலை செஞ்சா உனக்கு பழக்கம் இல்லையோ அப்படின்னு கேட்டா, நம்ம வந்து சொல்றோம். நான் கடின உழைப்புக்கு பழக்கம் இல்லாதவெல்லாம் கிடையாது. அது எனக்கு பழக்கம் இல்லாததெல்லாம் இல்ல. நான் அதெல்லாம் செஞ்சு பழக்கப்பட்டவன் தான் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ ஒரு விஷயம் நமக்கு பழக்கமானது அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம அக்கஸ்டம் டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதோடைய ஆப்போசிட் தான் அன்அக்கஸ்டம் டு. நீங்க இதை அன்அக்கஸ்டம்டு டு அப்படிலாம் அழுத்தி சொல்ல வேண்டாம். பொதுவா இந்த மாதிரி டு இந்த இடத்துல ஒரு டி வந்து இந்த இடத்துல டி வருதுனால இது ரெண்டும் அப்படியே சேர்ந்துடும். அன்அக்கஸ்டம் டு அப்படி சொன்னா போதும். ஸோ நான்றதுனால ஐ இல்லையா? ஸோ ஐ எம் நாட் அன்அக்கஸ்டம் டு ஒர்க்கிங் ஹார்ட். பொதுவா இந்த இடத்துல டூ வந்திருந்தாலும் இந்த இதோட சேர்ந்தது இந்த டூ இந்த ஃப்ரேஸோட சேர்ந்தது. அதனாலதான் இந்த டூ பக்கத்துல நாம வந்து இது மாதிரி ஒர்க்கிங் அப்படின்னு ஐஎன்சி சேர்த்து ஜெரன் ஃபார்ம்ல போட்டிருக்கோம். I am not unaccustomed to working hard. I am not unaccustomed to working hard. ஸோ இந்த செக்ஷன்ல நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துடலாம். நான் அவனுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கூட நன்றியே கிடையாது அப்படி சொன்னா, சே நன்றி இல்லாதவன்லாம் கிடையாது. அவனுக்கு அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல, அதை எப்படி காட்டுறதுன்னு தெரியல அப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி அதே சமயம் இன்னொருத்தவங்களும் ஹர்ட் பண்ணாம சொல்றதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை சொல்றோம். ஸோ பொதுவாக நன்றி கடன் பட்டிருக்கிறது அப்படின்னா கிரேட்ஃபுல்னு சொல்லுவோம். இங்க ஆப்போசிட்டா அன்கிரேட்ஃபுல் அப்படின்னு சொல்ல போறோம். அப்போ he is not ungrateful. He just doesn't know how to express it properly. He just doesn't know how to show it. He is not ungrateful, but he just doesn't know how to express it properly. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா? அந்த செகண்ட் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க கவனிச்சீங்களான்னா எல்லாமே அட்ஜெக்டிவா வச்சு வந்தது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா வேர்ப்ஸ் வச்சு. எனக்கு இது புரியாமலாம் இல்லை, எனக்கு புரியுது. இதை செய்யக்கூடாதுன்னெலாம் இல்லை, என்னால் செய்ய முடியும். இதை சாப்பிட முடியாமலாம் இல்லை, என்னால் சாப்பிட முடியும், பட் நான் டயட்ல இருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு. ஸோ வேர்ப்ஸ் வந்ததானா இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரக்சர். இட் இஸ் நாட் தட் நெகட்டிவ் கிளாஸ். இட் இஸ் நாட் தட் நெகட்டிவ் கிளாஸ் இப்படி சொல்லிடணும், அவ்வளோதான். அப்போ நான் உங்ககிட்ட சொல்லாமலாம் இல்லை, நான் அவன்கிட்ட சொல்லாமலாம் இல்லை, சொன்னேன், அவன் தான் கேட்க மாட்டேங்கிறான், எப்படி நம்ம சொல்லணும்? அப்போ இட் இஸ் நாட் தட், நான் அவன்கிட்ட சொல்லாமல் இல்லைன்னு சொன்னோம் இல்லையா, நெகட்டிவா சொல்லணும். இங்க ஒரு நாட் வந்துருச்சு, இன்னொரு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஐ டிடன்ட் டெல் ஹிம். இட் இஸ் நாட் தட் ஐ டிடன்ட் டெல் ஹிம். இப்போ அதே மாதிரி நீ வந்து எனக்கு ஒரு விஷயம் புரியலன்னு நம்ம சொல்றோம்.
நீ ஒழுங்கா கவனிச்சிருக்க மாட்ட அப்படின்னு கேட்டா, ஐயோ! நான் கவனிக்கலன்னுலாம் இல்ல. நான் கவனிச்சேன். ஆனாலும் எனக்கு அது முழுசா புரியல. எப்படி சொல்லப் போறோம்? ஸோ நான் கவனிக்கவில்லை என்பதல்ல. இட் இஸ் நாட் தட் ஐ டிட்ன்ட் லிசன். இட் இஸ் நாட் தட் ஐ டிட்ன்ட் லிசன். எனக்கு அது புரியல. பட் ஐ டிட்ன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஃபுல்லி. நான் கவனிச்சும் எனக்கு புரியல. இட் இஸ் நாட் தட் ஐ டிட்ன்ட் லிசன். பட் ஐ டிட்ன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஃபுல்லி. ஏன் அது உன்னால செய்ய முடியாதா? அப்படி கேட்டா, என்னால அத செய்ய முடியாதுங்கிறதெல்லாம் இல்ல. ஆனா எனக்கு டைம் இல்ல. நான் கொஞ்சம் பிஸி அப்படி சொல்லணும். ஸோ என்னால அதை செய்ய முடியாது என்பதல்ல. இந்த என்பதல்லங்கிறதுக்கு பதிலா தான் இட் இஸ் நாட் தட்ங்கிறோம். இப்ப என்னால அதை செய்ய முடியாது. அதுதான் இந்த நெகட்டிவ் கிளாஸா போடப் போறோம். ஸோ இட் இஸ் நாட் தட் ஐ கேன் டூ இட். முடியாதுன்னா கேன்ட் போடுவோம் இல்லையா? ஸோ ஐ கேன் டூ இட். பட் ஐ டோன்ட் ஹேவ் த டைம். அத செய்யறதுக்கான நேரம் எனக்கு இல்ல. ஐ டோன்ட் ஹேவ் த டைம். இட் இஸ் நாட் தட் ஐ கேன் டூ இட். பட் ஐ டோன்ட் ஹேவ் த டைம். இன்னொன்னு கூட எடுத்துக்கலாமா? நீ அவங்க கிட்ட கேட்டிருக்க மாட்ட. அப்படின்னு சொன்னோம்னா, நான் கேட்காமலாம் இல்ல. நான் உங்களுக்கு 2 தடவ ஃபோன் பண்ணேன். மெயில் அனுப்புனேன். ஆனா அவங்க தான் ரெஸ்பாண்ட் பண்ணல. எப்படி நாம சொல்லப் போறோம்? அப்போ கேட்காமல் இல்லை. இட் இஸ் நாட் தட் நான் கேட்கவில்லைன்னு தான் சொல்லணும். அதனால இட் இஸ் நாட் தட் ஐ டிட்ன்ட் ஆஸ்க் தெம். இட் இஸ் நாட் தட் ஐ டிட்ன்ட் ஆஸ்க் தெம். நான் உங்களுக்கு 2 தடவ கால் பண்ணேன். ஐ கால்ட் தெம் ட்வைஸ். மெயில் அனுப்புனேன். ஐ சென்ட் இமெயில். ஆனா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல. தே டிட்ன்ட் ரெஸ்பாண்ட். இது எல்லாத்தையும் சேர்க்கலாம் நம்ம. இட் இஸ் நாட் தட் ஐ டிட்ன்ட் ஆஸ்க் தெம். I called them twice and sent an email, but they didn't respond. It is not that I didn't ask. I called them twice and sent an email, but they didn't respond. இன்னொரு சென்டென்ஸ் எடுத்துக்கலாமா? நீ நீ ரூமை கிளீன் பண்ணலையா? கூட்டலையா? அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. நான் கிளீன் பண்ணாமலாம் இல்லை. நான் 2 தடவை கூட்டினேன். ஆனா அந்த பிள்ளைங்க தான் குப்பையாக்கிட்டே இருக்காங்க. எப்படி சொல்லணும்? அப்போ நான் அறையை சுத்தம் பண்ணாமல் இல்லை. இட் இஸ் நாட் தட் நான் அறையை சுத்தம் பண்ணல அப்படின்னு நெகட்டிவா சொல்லணும். அப்ப இட் இஸ் நாட் தட் ஐ டிட்ன்ட் கிளீன் த ரூம். ஐ ஸ்வெப்ட் இட் ட்வைஸ். 2 தடவை கூட்டினேன். பட் த கிட்ஸ் கீப் மேக்கிங் இட் மெஸ்ஸி. பண்ணிட்டே இருக்காங்க. தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. த கிட்ஸ் கீப் மேக்கிங் இட் மெஸ்ஸி. இட் இஸ் நாட் தட் ஐ டிட்ன்ட் கிளீன் த ரூம். ஐ ஸ்வெப்ட் இட் ட்வைஸ். பட் த கிட்ஸ் ஜஸ்ட் கீப் மேக்கிங் இட் மெஸ்ஸி. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் எவ்வளோ ஈஸியா இருக்கு இல்லையா? உங்களுக்கான எக்ஸசைஸ் பாருங்க. இப்போ இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் மறந்துட்டேன்னு இல்லை. நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாதுங்கிறதெல்லாம் கிடையாது. எனக்கு கொஞ்சம் பயம், அவ்வளவுதான். அவ படிப்புல ஆர்வம் இல்லாமல்லாம் இல்ல. ஆனா கொஞ்சம் லேசி. இதுதான் நீங்க ஃப்ரேம் பண்ண வேண்டிய சென்டென்சஸ். வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. பட் இது இல்லாம நீங்க எத்தனையோ சென்டென்சஸ் நிறைய அது மாதிரி ஃப்ரேம் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஸ்லைட்லயே உங்களுக்கான ஆன்சர்ஸை நீங்க செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ். ஸோ இந்த வீடியோல நாம லைட்டர்டீஸ் அப்படின்னு சொல்ற டபுள் நெகட்டிவ் வச்சு வர சென்டென்சஸ் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.